30 நாள் எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒரு முந்திலாம். அது மாதிரி 30 நாள் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்கார் வீட்டில் படுத்துக்கிட்டு மொட்டை மாடியில். அவர் சொல்கிறாரு, எனக்கு உங்களுக்கு தான் போட்டி. திமுக வரலாறு தற்கூரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நீ நான் தான் போட்டின்னு. திமுக என்ன செஞ்சது, தமிழுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. 1999 அப்போ தான் வந்து கலைஞருடைய ஆட்சி காலம். அந்த நேரத்தில் தான் வந்து கணினிமயம் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ கலைஞர் வந்து அன்றைக்கி இருந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழு போடுறார். தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டல் வடிவம் மாற்றுங்கன்னு ஒரு குழுவை போட்டு இன்றைக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் தமிழில் இந்த திமுக என்ன செஞ்சது, தமிழுக்கு என்ன செஞ்சதுன்னு பேசிக்கிட்டு எழுதிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த எழுத்துக்களை கணினிமயமாக்கியது கலைஞர். ஜனநாயக ரீதியாக நம்ம தேர்தலை சந்திக்கிறோம், ஆனால் ஜனநாயகத்தை மீறி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் டெல்லியில் உட்கார்ந்து கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரே நோக்கம் வந்து ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை, வரலாற்று மாற்றம். தமிழகத்தை அவர்கள் கைப்பற்றினால்தான் இந்தியாவினுடைய வரலாறை அவர்கள் மாற்ற முடியும். அதான் அவங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசுகள் சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், பார்த்துருப்போம். ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லை, ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லாததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, காக்கா எப்படி வடை சுட்டுற காத்து தெரியும், அந்த மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கி போயிட்டாங்க. ஒரு கட்சியை காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கி போயிட்டாங்க. அது ஒரு கட்சியில் வாரிசு இல்லாதனால் வந்த வேணாம். இன்னொரு கட்சியில் வாரிசு இருக்கு, நானோ என் மகனோ இந்த ஆட்சி அதிகாரத்திலோ பங்கு பெற மாட்டோம்னு சொல்லி தன் பையனை கொண்டு வந்து வச்சார். ஒரு பெரிய ஐயாவும் ஒரு சின்ன ஐயாவும். இன்னைக்கு அந்த பெரிய ஐயா சொல்றாரு, என் பையனாலேயே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு. பையனை வச்சே பார்க்க முடியலங்க அப்படின்றார். அதுவும் வாரிசு தான். இவர்கள் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசு. நம்மளுடைய துணை முதலமைச்சர் கொள்கையில் அடிப்படையில் வந்த வாரிசு. இதுதான் வாரிசுக்குள்ள வித்தியாசம். சனாதன தர்மத்தில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை விமர்சிக்கிறார். உடனே என்ன பண்ணாங்க, சங்கி பூரா அவர் ஒருத்தர்லாம் ஒரு சாமியார்லாம் வந்து அவர் தலையை கொண்டு வாங்க, அவர் முடியை கொண்டு வாங்கன்னு வழக்கு, இந்தியா முழுக்க வழக்கு போட்டாங்க. அப்போ தான் கொள்கை ரீதியான ஒரு வாரிசு, கொள்கை ரீதியான தலைவர் என்ற இடத்துல அந்த இடத்துல பேசுகிறார். நான் எந்த இடத்திலும் ஒருபோதும் நான் பேசிய பேச்சில் ஒரு நூல் அளவு கூட பின்வாங்க மாட்டேன். எத்தனை விலை வேணாலும் போட்டுக்க, எத்தனை விலை வேணாலும் போட்டுக்க, எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத திரும்ப வாங்க மாட்டேன். இதுதான் கொள்கை ரீதியால் வருகிற வாரிசு. அறிஞர் அண்ணாவை வந்து நமக்கு வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நமக்கு அடையாளம் காட்டுச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டு போவதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நமக்கு அடையாளம் காட்டியது. கலைஞர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் இதோடு முடிந்துவிடும். கலைஞரை போல இப்பொழுது இருக்கக்கூடிய நமது முதலமைச்சருக்கு பேச வராது, அவரை போல ஆற்றல் இல்லை, அவருக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் தலைமை பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தொடர் வெற்றி வெற்றி வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து வெற்றி. 2024 தேர்தலில் முத்தாய்ப்பாக 40 தொகுதிகளே வெற்றி பெற்று இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி இத்தனை கூட்டணிகளை அரவணைத்து கொண்டு செல்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரனுடைய மகனாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரையும் காலம் அடையாளம் காட்டியது. அது ஒரு செங்கலில் அடையாளம் காட்டியது. நான் பார்த்துருக்கேன். ஒத்த செங்கலில் ஒரு தலைவரை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்காது. இன்றைக்கி இவர் பேசினாலே வந்து அது வைரல் கண்டென்ட். மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேசினாலே அது ஒரு வைரல் கண்டென்ட்டாக போகுது. அவர் பேச ஆரம்பித்தாலே அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு தம்ப்லைன் முதற்கொண்டு அவர் கொடுத்துறாரு. பேசுகிறப்ப அதுக்கான தலைப்பை முதற்கொண்டு கொடுத்துறாரு. அப்போ பார்க்குறப்ப நினைக்கிறது, கலைஞரை போல இருக்கிறாரு, கலைஞரை போல பேசுகிறாரு அப்படின்னு. அவர் கலைஞரை போல பேச வேண்டும் என்று பேசலை, அவர் இயற்கையாகவே பேசுகிறார். சங்கிகளுக்கும் தற்குறிகளுக்கும் இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக திளங்கி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் எப்படி ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒரு முந்திலாம். அது மாதிரி 30 நாள் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்கார் வீட்டில் படுத்துக்கிட்டு மொட்டை மாடியில். அவர் சொல்கிறாரு, எனக்கு உங்களுக்கு தான் போட்டி. திமுக வரலாறு தற்கூரிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நீ நான் தான் போட்டின்னு. அந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கிது. அந்த கூட்டத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவிலையும் சரி, சமூக வலைதளங்கள்லையும் சரி, திமுகவையும் சரி, இந்த கழக அரசையும் சரி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுக என்ன செஞ்சது, தமிழுக்கு என்ன செஞ்சது அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. 1999
அப்போ தான் வந்து கலைஞருடைய ஆட்சி காலம். அந்த நேரத்தில் தான் வந்து கணினிமயம் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ கலைஞர் வந்து அன்றைக்கி இருந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த ஒரு துணைவேந்தர் தலைமையில் ஒரு குழு போடுறார். தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டலைஸ் பண்ணுங்கள், தமிழ் எழுத்துக்களை டிஜிட்டல் வடிவம் மாற்றுங்கன்னு ஒரு குழுவை போட்டு இன்றைக்கி பல பேர் சோஷியல் மீடியாவில் தமிழில் இந்த திமுக என்ன செஞ்சது, தமிழுக்கு என்ன செஞ்சதுன்னு பேசிக்கிட்டு எழுதிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த எழுத்துக்களை கணினிமயமாக்கியது கலைஞர். அதை இலவசமாக கொடுக்க சொன்னது அடுத்த லைன் தான். அந்த கணினிமயமாக்கின அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அதை இலவசமாக கொடுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழை கண்ணிமயப்படுத்தியது டாக்டர் கலைஞர். இன்னைக்கு அந்த தமிழில் இருந்தால் திமுக என்ன செஞ்சதுன்னு வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பல பேர் நம்ம வீட்டில் வந்து சினிமாவை பற்றி பேசுகிறோம், ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறோம், விளையாட்டை பற்றி பேசுகிறோம், அரசியல் பேசுகிறதே இல்லை. அரசியல் பேசாததின் விளைவு ஒரு கூட்டம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்பட நடிகன் ஏதாவது ஒன்று செஞ்சிருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. நம்ம வீட்டில் அரசியலே பேசுகிறதில்ல. கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட இயக்கங்கள் செஞ்ச சாதனைகளை பேசுகிறதில்ல, வரலாறுகளை பேசுகிறதில்ல, திமுக செஞ்ச சாதனைகளை பேசுகிறதில்ல. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கூட்டம் வந்து தேர்ந்து நின்றுட்டு அடுத்து வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஜனநாயக ரீதியாக நம்ம தேர்தலை சந்திக்கிறோம், ஆனால் ஜனநாயகத்தை மீறி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் டெல்லியில் உட்காந்து கனவு காண்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரே நோக்கம் வந்து ஆட்சி மாற்றம் மட்டுமில்லை, வரலாற்று மாற்றம். தமிழகத்தை அவர்கள் கைப்பற்றினால்தான் இந்தியாவினுடைய வரலாறை அவர்கள் மாற்ற முடியும். அதான் அவங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம். பிரதமர் வர்றாரு, அமைச்சர் வர்றாரு. நம்ம கீழடி நாகரிகம் சொல்கிறோம், அவங்க சரஸ்வதி நாகரிகம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டவர்கள் கைக்கு வந்தால் தான் கீழடி சரஸ்வதியை விட முன்னோடி நாகரிகம்னு அவங்க மாற்ற முடியும். அதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டை குறிவைத்து எப்படி ஒரு கழுகு வட்டமிட்டு கொண்டிருப்பதை போல் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்சி இன்றைக்கி வந்து முழுவதுமாக அடிமையாக போய் அவர்களிடம் காலடியில் கிடக்கிறாங்க. இன்னொரு கருத்தை வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லுவாங்க, அவர் வாரிசுன்னு. வாரிசுனா வந்து நம்ம பார்க்கலாம், அதாவது கொள்கை ரீதியான வருவது ஒரு வாரிசு, பிறப்பின் அடிப்படையில் வர்றது ஒரு வாரிசு. இவர் கொள்கை ரீதியான அந்த வாரிசு. பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசுகள் சில பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், பார்த்துருப்போம். ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லை. ஒரு கட்சிக்கு வாரிசே இல்லாததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, காக்கா எப்படி வடை சுட்டுற கதை தெரியும், அந்த மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு கட்சியை காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு கட்சியவே டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கட்சியில் வாரிசு இல்லாதனால் வந்தவன. இன்னொரு கட்சியில் வாரிசு இருக்குது, நானோ என் மகனோ இந்த ஆட்சி அதிகாரத்திலோ பங்கு பெற மாட்டோம்னு சொல்லி தன் பையனை கொண்டு வந்து வச்சார். ஒரு பெரிய ஐயாவும் ஒரு சின்ன ஐயாவும். இன்னைக்கு அந்த பெரிய ஐயா சொல்கிறாரு, என் பையனாலேயே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு, பையனை வச்சே பார்க்க முடியலங்க அப்படின்றார். அதுவும் வாரிசு தான். இன்னொரு அம்மா வந்து கிளம்புனாங்க திடீர்னு, அந்த ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு நான் தான் வாரிசுன்னு அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை வீட்டில் பால்கனியெல்லாம் கட்டிட்டாங்க. திடீர்னு கட்டி பார்த்தா நான் தான் அந்த அம்மாவோடைய வாரிசுன்னு. 6 மாதம் தாங்கலை வாரிசு, அதுவும் வாரிசு. இன்னொரு சின்னையா இருக்கார், அந்த சின்னையா ஸ்பெஷல் சின்னையா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஐயா மூப்பனார் அவர்கள் எந்த மதவாத சக்திகளை பாஜகவை எதிர்த்து கடைசி வரை தன் மூச்சாக வைத்திருந்தாரோ அவருடைய பையனாக இன்னைக்கு இருக்கிற இன்னொரு சின்னையா இருக்கார். எந்த பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அந்த பாஜகவோடு கை கட்டி நிற்கிறார் கூட, அவர் ஒரு சின்னையா. இவர்கள் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்த வாரிசு. நம்மளுடைய துணை முதலமைச்சர் கொள்கையின் அடிப்படையில் வந்த வாரிசு. இதுதான் வாரிசுக்குள்ள வித்தியாசம். கொள்கையின் அடிப்படையில் உள்ள வாரிசு எப்படி இருப்பாங்க? சனாதனத்தை பற்றி பேசுகிறார். சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இதில் சாதி மத சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதில் ஒழிக்கணும் அப்படிங்கிறார். இவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையோ கடவுளையோ அவர் விமர்சிக்கலை, சனாதன தர்மத்தில் உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை விமர்சிக்கிறார். உடனே என்ன பண்ணாங்க, சங்கி பூரா இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தவரை இந்தியா முழுவதும் பிரபலமாயிட்டாங்க. இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவனுங்களே பார்த்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள்லாம் அந்த சம்பவம் வந்தப்போ தொடர்ந்து பேசுகிறாங்க. ஒரு சாமியார்லாம் வந்து அவர் தலையை கொண்டு வாங்க, அவர் முடியை கொண்டு வாங்கன்னு இந்தியா முழுக்க வழக்கு போட்டாங்க. அப்போ தான் கொள்கை ரீதியான ஒரு வாரிசு, கொள்கை ரீதியான தலைவர் என்ற இடத்துல அந்த இடத்துல பேசுகிறார். நான் எந்த இடத்திலும் ஒருபோதும் நான் பேசிய பேச்சில் ஒரு நூல் அளவு கூட பின்வாங்க மாட்டேன். எத்தனை விலை வேணாலும் போட்டுக்க, எங்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத திரும்ப வாங்க மாட்டேன். இதுதான் கொள்கை ரீதியால் வருகிற வாரிசு. அப்புறம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். கிட்டத்தட்ட முதல் முறையாக தேர்தலில் நின்று
ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். எனக்கு நிறைய நண்பர்கள் ட்ரிப்ளிகேனில் இருக்கிறாங்க. அப்பப்போ போகிறப்ப சொல்லுவாங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அந்த தொகுதியில் ஒரு நகராட்சி ஊழியரை போல் அந்த தொகுதிக்குள்ளே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கார். அந்த தொகுதியில் யார் கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, காது குத்து வீடாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த தொகுதியை அவ்வளவு சிறப்பாக அவர் வச்சிருக்கிறாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தொகுதியை அப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. ஒரு சும்மா வாரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மாலாம் உட்காரல, அவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு சம்பவம் என்னென்னா, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருந்தது, நமக்குலாம் தெரியும். அந்த நேரங்களில் மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ண ஒலிம்பிக்கு போகிறாங்க. ஒலிம்பிக் விளையாட்டுக்கு போகிறாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியல, அங்கே கலவரமாக இருக்குது. அப்போ மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அவர்களை அழைத்து வந்து இங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒலிம்பிக் அமைச்சிட்டாங்க. ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பு எங்கே வருது அப்படின்னா, அவன் மனிதாபிமானம் உள்ள நபனாக இருக்கணும், இரக்கம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ தான் அடுத்தவர்களுடைய கஷ்டம் நமக்கு புரியும். மணிப்பூரில் போய் திமுக அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு அப்போ பார்த்தோம். அப்போ வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக அரசியலை தாண்டி மனிதாபிமானம் உள்ள ஒரு நபராக அங்கே தெரிந்தார். இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். வாரிசு என்று சொன்னாங்க, வாரிசுக்கு பெரிய பட்டியலே போட்டான். வாரிசு எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன ஆகுது? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம், எல்லோரும் பேசுகிறோம், கைத்தட்டி களைஞ்சு போனதை தாண்டி இன்று நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் முக்கியம் இருக்குது. இன்றைக்கி இந்த முறை நம்ம வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த வரலாறு மாதிரும். வரலாற்றை மாற்றுவதற்கு தான் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. வரலாற்றை மாற்றுவதற்காக தான் ஒன்னொரு கட்சியாக இருக்க ஒரு கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கட்சியின் பேரில் இன்றைக்கி தொலைக்காட்சி விவாதங்களுக்கு எல்லோரும் போகிறோம். அதிமுக சார்பில் பேச வர்ற ஆட்கள் எல்லாருமே பார்க்குறப்ப அது வந்து கருப்பாக காவியாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு திராவிட கட்சி இன்றைக்கி வேறு ஒரு கலர் மாதிரி நிற்கிது அங்கே. அப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தவிர இன்றைக்கி வேறு வழி கிடையாது. காப்பாற்றி ஆகணும். கூட்டணி கட்சிக்குள்ளே ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணிடுவோம், ஏதாவது பண்ணிடுவோன்னு சில கோஷ்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நாம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கூட சொன்னார், கை நம்மளோட தான் இருக்குன்னு. அதை வச்சு ஒரு பெரிய விவாதம் பண்ணாங்க. கை நம்மளோட தான் இருக்குது அப்படின்னா, கை உடம்பு இருந்தால் கை கூட தானே இருக்கும். அதையும் கூட இன்றைக்கி உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரியான குழப்பங்களுக்கும் வழி இல்லை. அடுத்தடுத்து சிறப்பு பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய பேச்சை சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.